கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இந்த மேகதாது அப்படின்ற இஷ்யூ வருடக்கணக்கா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா சிஎம் அவர்களை பார்க்க போறாரு. இதுக்கு நிறைய எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க மேம். இதை பத்தின உங்களோட கருத்து மேம்? அதாவது மேகதாது அணை அப்படின்றது கர்நாடகா அவங்களோட நீர்வரத்துக்காக ஒரு அணையை கட்ட போகிறதாக சொல்கிறாங்க. அது காவிரி நீர்ப்படுகையின் வழியில் கட்ட போகிறதாக சொல்கிறாங்க. இந்த மேகதாதுன்றது ஒரு நீர் அமைப்பு வரக்கூடிய, அதாவது இந்தியா என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஸோ இந்தியாவில் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு எதுன்னா இந்தியான்னு சொல்லுவாங்க. பல ஜாதி, பல மதம், பல மொழி, பல இனம் இருந்தாலும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரே தேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளிநாடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 2 பாஷை 3 பாஷை தான் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டோட பாஷைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நடைமுறையில் வரக்கூடிய பேச்சு பாஷைகளை பார்த்திங்கன்னா 18 மொழிகள் வருது. ஸோ அந்த மாதிரியான மக்கள் எல்லாரும் வசிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலை என்னுடைய மாநிலத்துக்கு மாத்திரமே சொந்தம், உன்னுடைய மாநிலத்துக்கு மாத்திரமே சொந்தம் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையை முதலில் கைவிட வேண்டும் கர்நாடக அரசு. அவங்களுக்கு தண்ணி வேணும், இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் மறுக்கலை. ஆனால் காவிரி நீர்ப்படுகையில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட மக்களுக்கும் நீர் தேவை. பாசனத்திற்கான நீர் இல்லாமல் போனால் உணவு தட்டுப்பாடு மொத்தமாக வரும். தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய அரிசி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தப்படுறதில்லை, இந்தியா முழுவதிலும் அனுப்பப்படுகிறது, வெளிநாடுகளிலும் அனுப்பப்படுகிறது. அப்போது ஒரு சாப்பாடு இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இந்த பிரச்சனைக்காக பல விவசாயிகள் தங்கள் இன்னுயிரை மாய்த்துள்ளனர், எலிகறி சாப்பிட்ருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பேச வேண்டும் என்பது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் உறுதிப்படுத்துவோம் அப்படின்றது இன்னைக்கு சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. அவர் 3ஆம் தேதி போக போகிறதாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று வரை உள்ளது. ஆனால் அவர் அங்கு செல்லும் வரையில் அதோட நடவடிக்கை என்ன என்பது யாராலையும் கணிக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை பின்பற்ற மாட்டோம், உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை பின்பற்ற மாட்டோம், நீர் மேலாண்மையோட தீர்ப்பை பின்பற்ற மாட்டோம்னா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் கர்நாடகாவும். அப்போ நீங்கள் எதுக்குமே கட்டுப்பட மாட்டீங்கன்னா அப்போ எதை வச்சு நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்க? இன்று காங்கிரஸ் தமிழக அரசோட கைகோர்த்து நிற்கிறது. காங்கிரஸ் இன்று தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்நாடகா மாநிலத்தில். காங்கிரசின் முதன்மையான தலைவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு முடிவை திரு டி சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் எடுக்கிறதுன்றது வஞ்சனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. இப்போ எலெக்ஷன்ல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எல்லாம் செஞ்சு போனாங்க. ஆனால் காவிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை காண்கிறோம். நம்ம அந்த ஒற்றுமை எதற்காகனா விவசாயிகளின் வாழ்நலனை காப்பது மட்டுமல்லாமல் நமது வாழ்நலையும், நமக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? டெல்டா மாநில மக்கள், டெல்டா பகுதி மக்கள் விவசாயத்தை சரியாக மேற்கொண்டு அதன் மூலம் விளையக்கூடிய அரிசியை கொண்டு தான் நம்மளும் சாப்பிட்றோம். கரெக்டா? அப்படி இருக்கும்போது இது எல்லாரோட உணவு பிரச்சனை. கர்நாடகாவுக்கும் உள்ள உணவு பிரச்சனை தான். அரிசி, சில அரிசிகள் இந்திய தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கும் அனுப்பப்படுகிறது. அப்போ இந்த அரிசி அங்கேருந்து அங்கே போகணும்னா இங்கே விளைவிக்கணும். விளைவிக்கக்கூடிய விவசாயிக்கு நீர் வேண்டும். நீர் இல்லைன்னா பயிர் வாடிப்படும். பயிர் செத்து போச்சுன்னா எப்படி? வறட்சியே வரும். அப்போ வறட்சி ஒரு மாநிலம் அழிந்தா பரவாயில்லையா? ஒரு மாநிலம் அழிந்தா தொடர்ந்து எல்லா மாநிலமும் அழியும், கண்டிப்பாக அழியும். இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நீர் மேலாண்மையோட தீர்ப்பையும் இவங்க ஏற்று தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய உபரி நீரை கண்டிப்பாக கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை, அந்த நீரை கொடுத்தது போக மீதி அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் நீ டேமை கட்டுறனா உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் டேம் கட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. ஆனால் அந்த டேம் நீங்கள் கட்டுறதுனால எங்களுக்கு வரக்கூடிய நீர்வரத்து குறைக்கப்படுகிறது, எங்களுக்கு வரக்கூடிய நீர்வழி பாதை அடைக்கப்படுகிறது என்றால் அது முற்றிலும் தவறானது. அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்படுகிறது. மேம், இப்போ என்னன்னா கர்நாடகா சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் தமிழ்நாட்டு சிஎம் அவர்களை ஒரு ஹெலிகாப்டரில் கர்நாடகாவே ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறோம், பாருங்கள் எங்களுக்கே தண்ணி கிடைக்கல, எங்கள் விவசாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்து மேம்? அது இதுக்கு தீர்வு கிடையாது. நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறதுனால இது தீர்வாகாது. எங்களுக்குன்னு உரிய நீரை நீங்கள் வழங்கித்தான் ஆக வேண்டும்.
ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை, பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது, உயர்நீதிமன்றமும் தீர்ப்பை கொடுத்தது. 2013 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டு அதற்காக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு அளவு தண்ணீர் வந்து நமக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு 2017-18 திருப்பி அது சம்பந்தமாக வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு போராட்டங்களும் நடத்தப்பட்டது. ஸோ தொடர்ந்து இப்படியே போராட்டமே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ அந்த விவசாயிகளோட வாழ்நிலை என்ன ஆகுது? ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் வாழ்வாதார பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த குழந்தைகளோட கல்வி பிரச்சனை, ஒரு பக்கம் அவங்களோட மருத்துவ பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு நிரந்தரமாக எடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் DK சிவகுமாரும் காங்கிரஸால் அமர்த்தப்பட்டவர், கேரளாவில் இருக்கக்கூடிய சதீஷரும் காங்கிரஸால் அமர்த்தப்பட்டவர். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல 2 அமைச்சர்கள் வந்துட்டு காங்கிரஸால் கொடுக்கப்பட்டவங்க. கரெக்டா? அப்போ காங்கிரஸ் என்னது செயல்படுதுன்னா இது காங்கிரஸோட மெயின் பிரச்சனை. இதை மெயினா யார் பேசணும்? காங்கிரஸின் தலைமை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். யாருக்கு? கர்நாடக முதலமைச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். நம்ம ஆளக்கூடிய மாநிலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை அரசியல் அமைப்பின் வழியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். கண்டிப்பா இந்த இம்பாக்ட்ஸ் வந்து எலெக்ஷன்ல வரும். இங்கே நாங்கள் ஸ்டேட்டில் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு இதுவாக இருக்கும், அலையன்ஸ் பார்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது, கண்டிப்பாக அதுக்கான சீட்டுகள்லாம் கேட்கப்படும். அப்படி இருக்கும்போது இது தொடர்ந்து நிலை பெற்றால் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்கு அந்த நம்பிக்கை செதஞ்சு போயிடும் இல்லையா? காங்கிரஸ் வந்து அதாவது முன்னாடி காங்கிரஸ் வந்து எல்லா ஆட்சியும் பண்ணினாங்க. சுதந்திர போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சது. அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சில வேலைகளை பெருந்தலைவர்கள் சில பேர் மறந்துட்டாங்க. இந்தியாவினுடைய முக்கியமான விஷயங்களை எல்லாம் தாரவார்த்து கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு போராடி 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 ஒன்றொன்றாக பெற்றுக்கொண்டு ஒன்றொன்றாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி இல்லாமல் திருப்பி ஒரு ரெவல்யூஷன் வருது. இந்த ரெவல்யூஷன்ல காங்கிரஸுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்தும் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்காமல் இருந்த ஒரு காங்கிரஸிற்கு இன்று 2 அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோட அமைச்சர்கள் உட்கார்றாங்கன்ற போது இது காங்கிரஸ்க்கு ஒரு சிறப்பான விஷயம் தான். அந்த சிறப்பான விஷயத்தை அவங்க இழந்துடாம கண்டிப்பாக இதை முன்னெடுத்து போகிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு பிரியங்கா காந்தி அவர்களும் இதனை முன்னெடுத்து திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் முன்னெடுத்து இதனை பேசி அவர்களிடம் சமாதான உடன்படிக்கை செய்து திரு டி சிவகுமார் முதலமைச்சரான கர்நாடகாவை முதலமைச்சரிடம் பேசி தமிழ்நாட்டுக்குரிய நீரை பெற்று தரணும். சென்ட்ரலில் என்ன பாலிடிக்ஸ் வேணால் இருக்கலாம், அது தனி, அது எலெக்ஷன் வரும்போது தான் இம்பேக்ட்ஸ் வரும். பட் வெரஸ் தே ஆர் ரூலிங் இன் ஸ்டேட், சில கான்ஸ்டிடுவன்சிஸ் அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க நேரடியாக தலையிடலாம். அவங்க கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை இவங்க பின்பற்றி தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்து தமிழ்நாட்டோட வளத்தை அவங்க காப்பாற்றி கொடுக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். இந்த பிரச்சனை வந்து 1974 நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேலுக்கு 1974 அப்புறம் 2007 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து 419 டிஎம்சி தண்ணீர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அது கர்நாடகா வந்து செய்யலை. அதுக்கப்புறமேலுக்கு குறைச்சி 177.7 அவ்வளோ டிஎம்சி வந்து நம்மளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அது 2013 வந்தது. ஆனா அது அம்மாவோட ஆட்சி காலத்துல. ஆனா அதுவும் வரல. இப்ப வந்து என்னன்னா மத்திய அரசே வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அவங்க ஏன் மேம் செய்யல? அதாவது 1974 இந்த பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அது பெரிய அளவில் தெரியப்படலை. 1974 தான் இந்த பிரச்சனை பெருசாக வர ஆரம்பிச்சது. 1974 யாரோட ஆட்சி இருந்தது தமிழ்நாட்டில்? திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. 1977 தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புரட்சி தலைவரோட ஆட்சி வருது. அப்போ அந்த ஆட்சியில் அவங்க என்ன பண்ணாங்க? அன்றைக்கி அவங்க யாரோட அலையன்ஸில் இருந்தாங்க? காங்கிரஸோடு தானே அலையன்ஸில் இருந்தாங்க. அப்போ கேட்டு பெற்றிருக்காம இதை ஏன் வாங்கலை? சரி, அது போய் தொலைது. 2007 யார் ஆட்சியில் இருந்தாங்க? 2007 திராவிட முன்னேற்ற கழகம் தானே இருந்துச்சு இல்லையா? அப்போ அது கேட்டு வாங்கியிருக்கலாம்ல, வாங்கலை. சரி, இந்த அம்மா வந்து உண்ணாவிரதம் உட்காந்து புரட்சி தலைவி அம்மா வந்து பொன்மன தரகை உண்ணாவிரதம் உட்காந்து பல போராட்டங்களை நடத்தி 179 டிஎம்சி தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு உத்தரவை வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல விஷயங்களை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக 2016 அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அமைஞ்ச ஆட்சி யாரோட ஆட்சி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தான் திரு எடப்பாடியார் தலைமையில் அமைஞ்சது. 2017-18 அவர் தான் இருக்காரு.
அவர் ஏங்க இப்ப எதுவுமே பண்ணல? ஏன் முன்னெடுத்து எதுவுமே செய்யல? செய்யாம விட்டது யார் தப்பு? உங்களுக்கு தேவைன்னா அப்பப்ப நீங்க அரசியல் ஓட் பேங்குக்காக வந்து பேசுவீங்க, காவிரியை பத்தி பேசுவீங்க, மேகதாதுவை பத்தி பேசுவீங்க, முல்லை பெரியாரை பத்தி பேசுவீங்க, இதெல்லாம் நீங்க பேசுவீங்க. கரெக்டா? உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த மக்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிருவீங்க. அப்படித்தானே நடக்குது. அதுக்கு அடுத்த ஆட்சி யார் வந்தது? 2020 யாரோட ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி. இத்தனை நாள் என்ன பண்ணாங்க அவங்களும்? இப்போ வந்து 1974 வந்து கலைஞர் ஆட்சியில இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா 1974 அவர் ஆட்சியில இருந்தப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேகதாது அணைக்கு வந்து குரல் கொடுத்தது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறமேலுக்கு வந்து 1993 வந்து அம்மா அவர்கள் வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்க வந்து இந்த 80 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் அவங்க எடுத்தாங்க. என்ன அப்படின்னா அந்த அணைக்கு வந்து ஒரு நடுவர் மன்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கலைஞர் அவர்கள் வந்து அந்த வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நடுவர் மன்றம் வச்சாங்க. அதுக்கப்புறமேலுக்கு அம்மா அவர்கள் வச்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த மத்திய அரசு இதழ்னு ஒண்ணு அப்போ வந்துட்டு இருந்துச்சுல மேம், அந்த இதழ்ல எஸ் மேம், அதுல வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சுது. இப்போ வந்து அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இத்தனை கட்சிகள் வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கு மேம். இவ்வளவு ஆண்டுகளாக வந்துட்டு இருக்க கட்சிக்கு நிறைய புரிதல் இருக்கும். ஆனா வந்து இப்போ டிவிகே அப்படின்றது வந்து புதுசா வந்திருக்கு மேம். ஸோ அவங்களோட ஆட்சி இதுல எந்த அளவுக்கு பெரும்னு நினைக்கிறீங்க? அதாவது 1974 கலைஞர் ஆட்சி இருந்தப்போ கலைஞர் முன்னெடுத்தாருன்னு சொல்றீங்க. முன்னெடுத்தாருன்னா எதை முன்னெடுத்தாரு? மேகதாது அணையை வந்து பிரச்சனையை, அதாவது மேகதாது நமக்கு தண்ணி கொடுக்கல, காவிரி தண்ணி நமக்கு கொடுக்கலன்றதை முன்னெடுத்தாரா? முன்னெடுத்தாருனாக்கா அதிலே தீவிர நடவடிக்கை எடுத்து அப்பவே அந்த நீரை வாங்கியிருக்கலாமே. ஏன் வாங்கலை? நீரை வாங்கலை. சரி, அதுக்கப்புறம் 93 அம்மாவோட ஆட்சி வந்தது. 80 மணி நேரம் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போவாது வந்துட்டு காவிரி மேலாண்மை நடுவர் குழு அமைக்க தான் முடிச்சதே தவிர நீரை வாங்க முடியலல்ல. திருப்பி மறுபடியும் 2013 அம்மாவோட ஆட்சியில் திருப்பி உண்ணாவிரதம் உட்காந்து போராடி 179 டிஎம்சி தண்ணி நமக்கு வேணுன்றத ஆர்டரை வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் மூலியமாக வாங்கினாங்க. ஆனால் அது நடைமுறையாச்சா? ஆகலை. அதுக்குள்ளே அடுத்தது அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி யாருது? எடப்பாடியாரு. சரி, அவங்க வாங்கி கொடுத்தாங்கல்ல இந்த ஆர்டரை, அதை செயல்படுத்துறதுக்கு திருப்பி இவங்க எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதில் அத்தனை பேர் உட்காந்து ஆலோசனை நடத்தி எதிர்த்தாங்களா? இல்லையே. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கட்சி முடியை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எப்போ 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி பேசவே இல்லையே. இவங்க வந்து நிறைய காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு காங்கிரஸோட தான் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நல்ல செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தப்பவும் கூட இருந்த கட்சி, இதை செயல்படுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் பண்ணல? மக்களுக்கு தேவையான புரிதலை தெளிவாக வழங்கிய முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி மேம்.